வணக்கம். மற்றொரு உண்மை நல்ச நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலான மனித உரிமை மீறல் செயற்பாடு தீவிரமாக தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது. அதனுடைய 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எல்லாம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டு இருக்குது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் அடையாளம் காணப்படும் மற்றும் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் சொல்லு காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் வரை 52 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு 47 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கு. புதிதாக அகலப்படும் குழியில இருந்து ஒரு மண்டையோடும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் குழு பங்கேற்போடுதான் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றும் இடம்பெறுகிறது. குறித்த புதைக்குழி விவகாரமானது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தென்னிந்திய நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் இந்த மனித புதைக்குழிக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமை இங்கு நாம் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதையும் தாண்டி செம்மணி விவகாரமானது தற்பொழுது பல பேசு பொருட்களை உண்டு பண்ணியிருக்கின்றது. மக்கள் பொங்கி எழும்புகின்ற தருணங்கள் இருக்கின்றது. அணையா விளக்கு போராட்டத்தின் ஊடாக ஏதோ ஒரு இந்த விடயத்தை சர்வதேசத்துக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கைக்கு பலனாகத்தான் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டார்க் இங்கு வந்திருந்தார். இந்த விடயம் சார்ந்து நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம். ஏனென்றால் நாளுக்கு நாள் செம்மணி அவலம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஜாழ் நீதிமன்ற நீதவான் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களத்தினரின் மேற்பார்வையில் குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையில் கடந்த யுத்த காலத்தின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கூட இதில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டாலும் அது அவ்வாறு இருக்கக்கூடாது என உறவினர்கள் தவிக்கின்றார்கள். இதற்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சுமார் 16 வருடங்களாக நீதி மறுக்கப்பட்ட நிலையில் வடக்கு தமிழர் தாயகத்தில் போராடி வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டு உறவுகளுடைய அந்த தலைவி செபஸ்டியான் தேவி பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இது சார்ந்து பதிவிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இது சார்ந்து அரசு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கின்றது என்பதை கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. செம்மணி அகழ்வுகள் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மிகுந்த சோகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைப்பாடு. இது தங்களுடைய நியாயங்களை கேட்க விடுங்கள் என்ற புலம்பலாக தமிழர்களின் மனதில் பதியப்பட்டு விட்டது. தமிழ் மக்களிடையே அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை முற்றிலும் சிதைவடைந்துள்ளதையும் தற்போதைய அனுரகுமார அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துள்ளனர் என்ற விவகாரம் தமிழ் இனத்துக்கு எதிராக திட்டமிட்ட தாக்குதல்களாக பல அமைப்புகளாலும் இந்த சமூகமானது கண்டிக்கத்தக்க வகையில் இருக்குது. அரசின் நடவடிக்கைகள் அல்லது நடவடிக்கையின்மை அதனை மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் இனவரிக்கு நேரடியாக அமைதி அளிக்கின்ற ஒரு நிலைமை என்பதையும் வலியுறுத்துகிறது. இது அரசியல் உரையாடல்களின் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பரவலாக்கியது. மனித புதைக்குழிகளில் மனித எச்சங்களை அகழ்வுகள் வழியாக பெறப்பட்டாலும் சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெறுவதில்லை. குற்றவாளிகள் அடையாளம் காணப்படாமலும் நீதி வழங்கப்படாமலும் இருப்பது இலங்கை சட்டத்தின் மீது கேள்விக்குறியாகவே உள்ளது. நீதி என்பது மட்டுமல்ல, அது நிகழ வேண்டும் என்ற கோட்பாட்டுக்கு எதிராக அமைந்துள்ளமை அறிய முடியுது. இது குறித்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களான சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய குரல்களையும் தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி அந்த சிறுவர்களின் எச்சங்கள் தான் என்பதற்கு பல சான்றுகளும் வெளிவந்திருக்கு. யுனிசெப் மற்றும் கைப்பொம்மைகள் போன்றவை வந்திருக்கின்றது. அதையும் விட கொஞ்சம் வித்தியாசமான பல பொருட்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். கடந்த நாட்களிலும் கூட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவ்வாறான பல நகர்வுகளை தாங்கி வந்திருக்கின்றது செம்மணி மனித புதைக்குழி சார்ந்த நகர்வுகள். இது இப்படி இருக்க செம்மணி மனித புதைக்குழி சார்ந்து பல பேர் பல நகர்வுகளும் விமர்சனங்களும் விசாரணைகளையும் ஆரம்பித்திருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் ஏதோ ஒரு வகையில் அதை குழப்பியடிக்கின்ற தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்து விடுதலை புலிகள் பற்றி பேசுவதற்கும் அது பற்றி பல குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கும் எந்த விதமான அருகதையும் இல்லை என்கின்ற விடயத்தை தம்பிராசா தெரிவித்திருந்தார். கிருணிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்டவர் தான் இந்த அருண் சித்தார்த்தன். இவர் தொடர்புள்ள காவல்துறையின் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியாத நிலையில விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி விமர்சித்திருக்கின்றார் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார்.
உண்மையில் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தினுடைய அந்த புதைகுழி சார்ந்த நகர்வுகளை மூடி மறைப்பதற்காக புலனாய்வு பிரிவினர் களமிறங்கி செயற்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் தம்பிராசா முன்வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது சார்ந்தான ஊடக சந்திப்பையும் அவர் ஊடக சந்திப்பில் இவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். கேவலமாக பணத்துக்கு தமிழினத்தை சாதி பேசி கூறு போட நினைக்கும் இவ்வாறானவர்களை தமிழினம் எப்போதும் அனுமதிக்காது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இப்படி பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக செம்மணி இந்து மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித புதைகுழி சார்ந்தான நகர்வுகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு இருந்தாலும் அதனுடைய விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சார்ந்து சட்டத்தரணிகள் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் முன்னிலையாக இருக்க சட்டத்தரணிகள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று பல அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் செம்மணியில் என்ன நடக்குது, எத்தனை அகழ்வுகள் இடம்பெற்றிருக்குது, எவ்வாறான சான்ற பொருட்கள் கிடைத்திருக்கின்றன என்பது சான்ற தரவுகளை அங்கிருக்கக்கூடியவர்கள் உடனுக்குடன் அறியப்படுத்துவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல நகர்வுகளை தாங்கி நிற்கின்றது இந்த செம்மணி நீதி எப்பொழுதுமே மறுநீதியாக இருக்கக்கூடாது, எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அது சார்ந்தான உறுதிப்பாட்டோடு அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் இனப்படுகொலை என்ற ஒன்று நடக்கவே இல்லை என்று சாதித்து வரும் வழியாய் இந்த இலங்கை அரசாங்கங்களினதும் படையினது முயற்சியே தோற்கடிக்கும் மிகப்பெரிய ஒரு உயிர்ப்புள்ள சான்றுதான் செம்மணி என்று சொல்லுகின்றார்கள். பொதுவாக யுத்தம் என்று வரும்பொழுது இழப்புகள் இருதரப்பினருக்குமே பொதுவானவை என்று செம்மணி அகழ்வின் பின்னர் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கொக்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு செம்மணி என்பது யுத்த நேரத்தில் நடந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட மரணங்களின் விளைவுகள, மாறாக ஒரு தரப்பினர் தங்களுடைய தனிப்பட்ட அற்ப இச்சைகளுக்காக உடல் உள்ள செல்வ ஆசைகளுக்காக சக மனித உயிர் என்று பாராமல் சித்திரவதை செய்து கொன்று கொத்து கொத்தாய் புதைத்து பின்னர் நாங்கள் யுத்தமே செய்தோம், இனப்படுகொலை அல்ல என்பதை ஒரு கிழட்டு ஓனாய் நான் சைவமாய் மாறிவிட்டேன் என்று ஆட்டு மந்தையில் கூறுவது போன்று அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது என்று பல உதாரணங்களை சொல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக போர் என்ற பெயரிலும் அக்கிரமம் புரிந்த சிங்க தேசத்து படையினருக்கு வக்காலத்து வாங்கும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் செம்மணியில் மீட்கப்பட்டது பயங்கரவாதிகளின் உடல் என்று வெள்ளையடிக்கும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டு இருக்கின்றார்கள். புத்தக பையோடு கண் சுமிட்டி சிரிக்கும் பொம்மைகளோடு கலர் வளையல்களோடு பூ போட்ட சட்டையோடு மீட்கப்பட்ட அந்த பச்சிலங் குழந்தைகள் எல்லாம் குழந்தை பயங்கரவாதிகளா என்கின்ற கேள்வி இப்பொழுது எழும்பியிருக்கிறது. இதை கூறிய முன்னாள் அமைச்சரின் வீட்டில் அவருடைய மகனின் நண்பன் மர்மமாக உயிரிழந்து கிடந்த போது தன்னுடைய மகனை பயங்கரவாதி என்று சொல்லாத அவரது போலி தேசியவாதத்தை நம்பி கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கும் அந்த மக்களை தான் என்ன சொல்வது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளையும் அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். இது ஒருபுறம் இருக்க, இலங்கையில் பெரும்பாலும் தமிழ் ஊடகங்களை தவிர பெரும்பான்மை ஊடகங்கள் செம்மணி தொடர்பில் சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. மாறாக அதுக்கு எதிராக ஒரு சில நேர்காணல்களை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் சர்வதேச ஊடகங்கள் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்திருந்தன. இது மிகப்பெரிய ஒரு சிறந்த சந்தர்ப்பம் என்பதோடு நடந்தது தமிழர் பகுதியில் இடம்பெற்ற கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பதை மீண்டும் மீண்டும் சர்வதேசத்துக்கு எடுத்துரைக்கும் ஒரு வாய்ப்பாகவும் அமையும். செம்மணி விடயத்தில் அச்சு மற்றும் இலத்திரனியல் இணைய ஊடகங்கள் மாத்திரமல்ல, சமூக ஊடகங்களும் செல்வாக்கு செலுத்தி வருகின்றன. ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் செம்மணி தொடர்பான வெளிப்படுத்தல்களை மாற்று வழியில் கொண்டு செல்லக்கூடிய வல்லமை மிக்கவை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கவலைகளாக இருக்கிறது. குறிப்பாக செம்மணி தொடர்பான வெளிப்படுத்தல்களை தீவிரமடைந்து பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்ற நிலையில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் செல்வாக்கை பெற்ற ஒரு சில தமிழ் அடிவருடிகள் அதுக்கு புறம்பான கதைகளை அவிழ்த்துவிடும் சூழ்நிலையும் தற்பொழுது ஏற்பட்டு இருக்குது. இவர்கள் போன்ற சிலர் உண்மையில் பாதிப்பை எதிர்நோக்கி இருந்தாலும் கூட அதனை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தி ஒரு இனத்துக்கு நேர்ந்த பேரவலத்தை மறைக்க முற்படும் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பதை இந்த சமூக ஊடகங்கள் வளர்த்து விடவும் கூடும். தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிக செல்வாக்கு செலுத்தும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பெரும்பாலும் யுத்த காலத்தில் பிறந்த சிறு குழந்தைகளாக இருந்திருக்கலாம் அல்லது அதன் பின்னரான நாட்களில் பிறந்தவர்களாகவும் இருந்திருக்கலாம். ஆகவே அவர்களில் சிலருக்கு நேரடியான பாதிப்போ அனுபவமோ இருப்பது மிக குறைவாக இருக்கும். அவ்வப்போது இணையத்தில் சில சம்பவங்கள் அதிகமாக பேசப்படும். அப்போதைக்கு மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பதிவுகளை பகிர்ந்து நியாயப்படுத்திவிட்டு போராடிவிட்டு பின்னர் மறந்து போகும் சமூக ஊடக போராளிகளாக தற்போதைய தாயக இளைஞர்கள் இல்லாமல் செம்மணி விடயத்தில் இனத்துக்கே உரிய போராட்ட குடத்தோடு அதனை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தலையான பொறுப்பு அவர்களுக்கு உண்டு என்பதை உணர வேண்டும். உணர்ச்சி மிகுந்த வரிகளாகவும்
புகைப்படங்களாகவும் மாத்திரம் செம்மணி இருந்து விடாது, ஒரு இன போராட்டத்தின் இழைக்கப்பட்ட மனிதகுல அநீதிக்கு உயிர்ப்புள்ள சாட்சியமாய் செம்மணி இருக்க வந்து வழிவகுக்க வேண்டும், வழி செய்ய வேண்டும் என்பது இன்று இளைஞர்களின் தமிழின உணர்வுள்ள அனைத்து தமிழகதும் பிறவி பொறுப்பாகும் என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்துதான் அதிகளவிலான பதிவுகளையும் அரசியல் ஆய்வாளர்கள் பதிவு செய்கின்றார்கள், இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் பதிவு செய்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்காகவே செம்மணி வெறும் புதைகுழி அல்ல, அது ஆயிரம் வலிகளின் உயிர்களின் உணர்வுகளையும் வரிய சாட்சியம் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றும் ஒரு உண்மை நல்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.